பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பேக்கிங் ஒர்க் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே 2 நாள் ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி பேக் பண்ண வீடியோ தான் இது. ஸோ அப்போவே அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். டைம் சுத்தமாக கிடைக்கல எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும். ஸோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்னுமே வச்சுட்ருக்க வேணான்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணிடலான்னு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போனேன், 2 பசங்களை கூட கூட்டிகிட்டு போகிறது, ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மொத்தம் எடுத்துகிட்டு போனேன். அதுவும் என் பசங்க 2 பேருக்குமே ரொம்ப அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். பட் நான் கொண்டு போன பாதி விஷயங்கள் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஏன்னா டைம் சுத்தமாக இல்லை. எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸையுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணலை. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன் போகிறதுனால பசங்களுக்கு கோல்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்வெட்டரு அது இதுன்னு கொண்டு போனேன். பட் எதுவுமே யூஸ் ஆகலை. அடிக்கிற சம்மர் வெயிலில் அப்படி இருந்தது வெயில். அங்கேயுமே கிளைமேட் வெயில் இருந்தாலுமே சில்லுன்னு காற்று இருந்தாலுமே பட் ஸ்வெட்டர் போட்டுக்கிற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சில்லுன்னு இல்லை. அக்டோபர் நவம்பர் அந்த சீசனில் மழை சீசனில் போனால் கிளைமேட் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகலாம். பட் இப்போ நார்மலாக நம்ம ஊரில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸை வெளியில் வச்சுட்டு 2 ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு வேளை பசங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்கப் பேக்குமே இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 150ன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நிறைய திங்ஸ் நான் மொத்தமாக அதிலேயே டப் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ இடம் ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ பேசிக் மேக்கப் பொருள் தான் மாய்ஸ்சரைசர், லோஷன், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீனு, அப்புறம் பவுடரு, அதுக்கப்புறம் ஐப்ரோ பேலட்டு. எனக்கு ப்ரௌன் ஷேடு, என் பொண்ணுக்கு பிளாக் ஷேடு. ஸோ அது 2மே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லிப் பாம். கண்டிப்பாக லிப்ஸு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ ஹிமாலயாவோட லிப் பாமும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு ஐப்ரோ பென்சிலு, அதுக்கப்புறம் இது ஜவ்வாது. ஸோ சென்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் ஜவ்வாதோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையுமே ஒன்று கேரி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீப்பு, சேஃப்டி பின்னு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஐலைனர், தேவையான எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். அங்கே போய் நம்ம எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே அதிலேயே ஃபில் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பேக் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சிச்சு. மெயினாக மெடிசன்ஸ், என் பசங்களுக்கு ஃபீவரு, கோல்டு, இந்த மாதிரி தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக எனக்கு ஒரு விஷயம் தேவை, தைலம் இல்லாமல் என்னால் நைட்டில் தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையுமே தைலம் ஃபஸ்ட்டு சேஃப்டிக்கு எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட்டு, சின்ன சின்ன ஆயின்மெண்ட் பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால அதையுமே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான், பேக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டு தக்காளி தொக்கு வச்சு மறுநாள் நாங்கள் ட்ரிப் போகிற அன்னைக்கு 2 வேளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால 2 நாளும் வெளி ஃபுட் அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதனால 2 வேளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற டைமை நம்ம வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பேக்கிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸோ நைட்டே தக்காளி தொக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ரைஸும் மட்டும் வச்சுட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 10 o'clock போல் நான் தக்காளி தொக்கை ரெடி பண்ணிவிட்டேன். நார்மலாக கடுகு, வெந்தயம் வறுத்துட்டு அரைச்சி பவுடர் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, அதில் கொஞ்சமாக புளி போட்டுட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற வெந்தயம், கடுகு பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. கையோட கிச்சனையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா 2 days கரப்பாம்பூச்சி இங்கே ஆட்டம் தாங்க முடியாது, அதனால் அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கையோட க்ளீன் பண்ணி கிச்சனையுமே கவுண்டர் டாப்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் வெசில்ஸுமே இருந்தது, அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் போய் படுக்கும்போது 11:30 ஆகிடுச்சு. 3 o'clock எழுந்துச்சு மறுபடியும் எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு 5 o'clock கிளம்பணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்ததுனால நானுமே போயிட்டு நைட்டு ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு நானுமே இட்லி, ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு ஒரு 5 o'clock போல் நாங்களுமே கிளம்பிட்டோம்.
எந்த பிளேஸ்க்கு போனோம் என்ன பார்த்தோம் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்றா இந்த வீடியோலேயே அப்லோட் பண்ணால் டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப லாங் ஆகிடும் அப்படின்றதுனால நான் வந்து முன்னாடி நாள் எடுத்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணேன். நாங்கள் என்ன பிளேஸ்க்கு போனோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளும் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.